ஒரு குட்டி vlog பார்க்கலாமா? வீட்டுக்கு கிச்சனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ஒரு சிலது வாங்க வேண்டியது இருந்தது. ஸோ நேற்று நைட் ஒரு 7 மணி போல் இன்டர்ட் ஹைப்பர் மார்க்கெட் வரைக்கும் போயிருந்தேன். வீட்டில் பிள்ளைங்களை ஹோம்ஒர்க் பண்ண வச்சுட்டு நான் மட்டும்தான் போயிருந்தேன். ஒரு சில திங்ஸ் ஹைப்பரில் எடுத்துட்டேன். அங்கே இல்லாத சில பொருள் வந்துட்டு லூலுவில் வாங்க வேண்டியது இருந்தது. இனி வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா நாளைக்கு பார்த்துக்கலாம் டைம் போயிடும். ஸோ கையோடு வாங்கிட்டு வந்துடுவோன்னு சொல்லிவிட்டு அதையும் போய் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அண்ட் இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா சமையல் ரொம்பவே சிம்பிளாக இருந்தது. ஹஸ்பண்ட்க்கு இன்றைக்கி லஞ்ச் ஆஃபீஸில். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்குமே பெருசாக ஒன்று வேணால் தால் ஃப்ரை மட்டும் ரெடி பண்ணித்தான் ஃப்ரெண்டு ரொட்டி வாங்கிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ தால் ஃப்ரை ஒரு பக்கம் ரெடி பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் வெள்ளைப்பாக வந்து காய்ச்சிட்ருக்கேன் பிள்ளைங்களுக்கு குழிப்பணியாரம் பண்ணுறதுக்காக. இன்றைக்கி குழிப்பணியாரத்துக்கு வீட்டில் கொஞ்சம் இட்லி மாவு இருந்தது. அதோட கொஞ்சமாக ரவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு வெள்ளைப்பாகெல்லாம் சேர்த்து கலந்து குழிப்பணியாரம் ரெடி பண்ணி மேலே கொஞ்சமாக தேன் ஊற்றி பிள்ளைங்களுக்கு கொடுத்து விட்டுட்டேன். அண்ட் கையோட தால் ஃப்ரையும் ரெடி பண்ணியாச்சு. ஹஸ்பண்ட்க்கும் அவங்க ஃப்ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே பாக்ஸில் தால் ஃப்ரை வச்சு கொடுத்து விட்டாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.